வணக்கம். செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 2 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வானிலை அமைப்பு: பசிபிக் பெருங்கடல்ல எல்லினோ உருவாகி வேகமாக சூப்பர் எல்லினோவாக மாறிக்கொண்டிருப்பது உண்மைதான். அது பசிபிக் பெருங்கடல்ல அமெரிக்க பக்கம் ஒரு குறைந்த பரப்பிலே வெப்பத்தை உயர்த்தி கொண்டிருந்தாலும் இப்பொழுது வரைக்கும் ஆசிய பக்கத்துல தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்துவதற்கு போதுமான வெப்பம் நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் தற்பொழுது டால்பின் புயல் சூப்பர் புயலாக தைவானுக்கு வடக்கு புறமாக சீனாவை கடந்து சீனாவில் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கையும் காற்று சேதத்தையும் ஏற்படுத்தி விட்டு வரக்கூடிய 10ஆம் தேதிக்கு மேல ஆகஸ்ட் 10க்கு மேல சீனாவை கடுமையாக பாதிப்பு ஏற்படுத்தி வரலாற்றில் இடம்பெற செய்யும் அளவிற்கு ஒரு பாதிப்பாக இருக்கும். வெள்ளமும் சரி, காற்று பாதிப்பும் சரி. 200 கிலோமீட்டருக்கு மேல 250 300 கிலோமீட்டர் வரைக்கும் கூட அதோட காற்றோட வேகம் எட்டும். மிக கோரமான மழைப்பொழிவு இருக்கும். அது சீனாவிற்கு இதுவரை பாதித்திராத ஒரு வெள்ள பாதிப்பை சீனாவுக்கு ஏற்படுத்த போகுது. இதை நம்ம ஏற்கனவே பலமுறை சொன்னோம். ஆசியா பக்கம் வெப்பம் உயர்ந்திருக்கு, ஆசியா பக்கம் சூப்பர் புயல்கள் வரும் என்று நீண்டகால அறிக்கையில நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே ஒரு சூப்பர் புயல் தாக்கியது. அடுத்த சூப்பர் புயல் டால்பின் வந்து கொண்டிருக்கு. மிக மெல்ல நகர்ந்து வலுவாக தீவிரமடைந்து மழைப்பிடிவை கொடுக்க போகுது சீனாவுக்கு. அது அப்படியே செயலிழந்து சீனாவின் தெற்கு பகுதி வழியாக தென்சீன கடற்பகுதியை ஒட்டிய சீன பகுதி வழியாக, அதாவது ஹாங்காங் வழியாக மிகவும் செயலிழந்து ஒரு தாழ்வு பகுதியாக வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் வடக்கு பகுதி வழியாக அது இந்தியாவோட வடகிழக்கு மாநில பகுதிகளுக்கோ அல்லது வங்கக்கடல் பகுதிக்கோ வரும். அது வரலைன்னா கூட வங்கக்கடல்ல அது வந்து அப்படியே செயலிழந்த வடிவில் சீனாவின் வடகிழக்கு மாநிலத்தை ஒட்டிய பகுதியில் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருந்தாலும் அதற்கு முன்பே வங்கக்கடல்லையும் ஒரு காற்று சுழற்சி உருவாகி தாழ்வு நிலையாகி இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேல வலுவான நிகழ்வாக வட இந்திய பகுதிக்கு வரப்போகுது. அதாவது இந்த டால்பின் புயலோட நகர்வு காரணமாக அந்த வலுவான டால்பின் புயல் ஆசிய பக்கம் வருகிற காரணத்தினாலே 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு இடைவெளி இருக்கும். மழையில ஒரு தீவிரமின்மை இருக்கும்னு அது நீண்ட கால அறிக்கையிலையும் நாம சொல்லியிருக்கிறோம். நல்லா அனுபவிக்கணும். 5 நாள் இடைவெளி இருக்கும். ஆகஸ்ட் 15ல இருந்து மழை தீவிரமடையும்னு நம்ம நீண்ட கால அறிக்கையில சொல்லியிருக்கிறோம். அந்த நிகழ்வு தான் அது. ஆனாலும் 5 நாள் முழுமையான இடைவெளின்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டிலே வெப்பசலன காற்று சுழற்சி மழை, வங்கக்கடல்ல ஒரு காற்று சுழற்சி உருவாகி அந்த நேரத்தில் வெப்பசலன காற்று சுழற்சி மழை பொழிவை கொடுக்கும். தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் வளிமண்டல சுழற்சி காரணமாக வெப்பசலன இடிமழை பொழிவு தமிழ்நாட்டிலே அந்த நாட்களிலே இருக்கும். கொஞ்சம் மழை இருக்கும். அதே நேரத்தில் அந்த நிகழ்வு கரை கடந்து செயலிழந்த பிறகு புதிய நிகழ்வு வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் உருவாகும் பொழுது அல்லது அந்த டால்பினை செயலிழந்து அடுத்ததாக வரும் பொழுது பருவமழை நாடெங்கும் தீவிரமடையும். கேரளா, கர்நாடகாவிலே இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு தீவிரமடையும்னு சொல்லியிருக்கிறோம். எந்தவித மாதிரியும் இப்பொழுதைக்கு காட்டாது. பொறுத்திருந்து பாருங்கள். அந்த டால்பினே பல மாதிரிகள் அப்படியே ஜப்பான் பக்கம் போய் வடகொரியா தென்கொரியாவுக்கு போகும்னு ஒரு ஏஐ மாதிரி காட்டுது. ஒரு மாதிரி என்ன சொல்லுதுன்னா சீனாக்குள்ள நுழைஞ்சு நேரடியாக அது மேற்கு நோக்கி பயணிக்கும்னு சொல்லி காட்டுது. இன்னொரு மாதிரி அது வியட்நாம், கம்போடியா நோக்கி வரும்னு காட்டுது. அப்ப நாம சொல்லியிருக்கிற ஒரு மாதிரியும் அதுல அடங்கி இருக்கிறதுனாலதான் அதை நாம எடுத்து இதுல போட்டிருக்கோம். புரியுதுங்களா? ஆகவே மாதிரிகள் எல்லாமே பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவிப்பார்கள். நம்ம இந்திய வானிலையை பார்த்தாலும் சரி, தமிழ்நாட்டு வானிலையை பார்த்தாலும் சரி, ஒவ்வொரு விஞ்ஞானிகளும் ஒவ்வொரு கருத்தை தெரிவிப்பார்கள். நாம சொல்றோம் அந்த கருத்தின்படி 18ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். நேற்றைக்கு கேரளாவில் வெள்ளப்பெருக்கை கொடுத்துச்சு, நிலச்சரிவை கொடுத்துச்சு. அந்த மழைப்பிடிப்பு கேரளாவில் தொடர்ந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல நீலகிரிக்கும் வால்பாறைக்கும் 5 சென்டிமீட்டர் வரைக்கும் எட்டி இருந்தாலும் அதாவது 5-10 சென்டிமீட்டர் வரைக்கும் வால்பாறைக்கும் நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு சரிவில்
கூடலூர் பந்தலூர்ல ஒரு 5 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்தாலும் அணைகளுக்கு நீர்வரத்தை, குற்றாலத்திற்கு வெள்ளப்பெருக்கை, தென் மாவட்டங்களுக்கு நீர்வரத்தை, தென் மாவட்ட அணைகளுக்கு அதிக நீர்வரத்தை, ஏன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 10 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவு நேற்றைக்கு கொடுத்துச்சு, 17 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்திருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் 29 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்திருக்குது. அதெல்லாம் நேற்றைக்கு நடந்தது நாம சொன்னோம். அந்த மழைப்பொழிவு அப்படியே சாரலாக தூத்துக்குடி மாவட்டம் வரைக்கும் போனதையும் சொல்லியிருந்தோம். அணைகளை விறுவிறு என்று உயர்த்தியதையும் நாம சொல்லியிருந்தோம். கபினி அணை நிரம்புன்னு சொன்னோம், நிரம்பி விட்டது. உபரி நீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது. 12,000 கனஅடி உபரி நீர் திறக்கப்பட்டிருக்கிற நிலையில வயநாடு தண்ணீர் கபினிக்கு வரக்கூடிய நாட்கள்ல, இன்றைக்கு நாளைக்கு வரக்கூடிய நாட்கள்ல போகும் என்பதனால கண்டிப்பா கபினிலிருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணீரோட அளவு கூடும். பில்லூர் அணைக்கட்டு பகுதிக்கு மேற்கே, அதாவது நீலகிரி மாவட்டத்தோட தெற்கு சரிவு, அட்டப்பாடி பகுதி, அதாவது அட்டப்பாடிக்கு வடமேற்கே, பில்லூர் அணைக்கு மேற்கே, கேரள எல்லையோரத்தில் பெய்த மழை பில்லூர் அணைக்கட்டு பகுதிக்கு 8,000 கனஅடி தண்ணீரை கொடுத்து கொண்டிருக்கு. 8,000 கனஅடி பில்லூர் அணைக்குள்ள தண்ணி வருது. 8,060 கனஅடி தண்ணீர் பில்லூர் அணையிலிருந்து திறக்கப்பட்டிருக்கிறது நாம சொல்லியிருந்தோம். இதுல என்னன்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழம்பலா வருங்க. அதாவது பவானி சாகர் நோக்கி பில்லூரில் திறக்கப்பட்ட தண்ணீர் கடுமையாக ஒரு சேறு சகதியா வரும். காரணம் என்னன்னா, கொஞ்சம் அதை சுத்தம் செய்யும் விதமாக அடிமதகை 2 அடிமதகை திறந்து விட்டுருக்காங்க, ஒரு 8 இன்ச்சு. ஆகவே மேல உள்ள கதவும் திறந்திருக்கு, கீழே திறந்திருக்கு. கொஞ்சம் சேறு சகதியா வந்தாலும் 8,000 கனஅடி தண்ணீர் போய் கொண்டிருக்கிறது பவானி சாகரை நோக்கி. ஆக நீலகிரி மாவட்டத்தில் அதாவது அணைகள்ல பெருசா மழை இல்லை, இருந்தாலும் வரக்கூடிய நாட்கள்ல கூடலூர் பந்தலூர் பகுதி, மாயாறு பகுதி, அந்த அதாவது முதுமலை பகுதி, மாயாறு பகுதிக்கு மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும். அதுல இருந்து பவானி சாகர் கொஞ்சம் தண்ணி கிடைக்கும். அதே போல கபினிலிருந்து நீர் வரத்து கொஞ்சம் கபினிலிருந்து நீர் திறப்பு கொஞ்சம் கூடுதல் ஆகும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெப்பசலன காற்று சுழற்சி மழை இந்த வாரம் முழுவதுமே 12ஆம் தேதி வரை இருக்கும். 8ஆம் தேதி வரை வலுவாக இருக்கும். நேற்றைக்கெல்லாம் திருவண்ணாமலை மாவட்டத்தோட மேற்கு பகுதி, மன்னிக்கவும், கிழக்கு பகுதி, ஆரணிக்கு கிடைக்க உள்ள பகுதி, காஞ்சிபுரம் மாவட்டத்தை ஒட்டிய பகுதியில் 8 சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவு கொடுத்திருக்கு சில இடத்துல என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதே போல 8 சென்டிமீட்டர் வால்பாறையில் கொடுத்திருக்கு. அதே 8 சென்டிமீட்டர் திருவண்ணாமலையோட கிழக்கு பகுதியிலையும் கொடுத்திருக்கு சில இடத்துல. ஆகவே 8 சென்டிமீட்டர் தான் அதிகபட்ச மழைப்பொழிவாக நேற்றைக்கு இருக்கு. ஆனால் அது கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் மாஞ்சோலை பகுதி மழைப்பொழிவு அறிக்கை கிடைக்கல. அங்கேயும் இன்னும் நல்ல மழைப்பொழிவு, இதை விட கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கும். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலே இந்த 8ஆம் தேதி வரை பெய்யக்கூடிய மழை 12ஆம் தேதி வரை கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சியும், 12ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை இன்னும் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருந்தாலும், சரி இப்பவே பெய்யலாம், அப்ப இன்னும் தீவிரம் குறைந்துன்னு அப்பாச்சி கவுண்டர் பதில் எது கேட்குறீங்க? ஆமாம், அப்பாச்சி கவுண்டர் பதிக்கின்ற தனி ஒரு வானிலை இருக்கும். கிணத்து கடவுக்கு வரக்கூடிய வழித்தடம் அதுல எப்படின்னு வச்சுங்களேன், முக்கோணத்துக்கு சாரல் கொடுத்தீங்கன்னா அப்பாச்சி கொண்டு மதி வழியா இதுக்கு வராது, மாறி மாறிதான் வானிலை அமையும். வரக்கூடிய நாட்கள்ல அப்பாச்சி கொண்டிருப்பதிலிருந்து நேகமத்துக்கு ஒரு சாரல் அப்பப்போ கிடைக்கும். கொஞ்சம் பொறுத்துருங்க. அது வெப்பசலனத்துடன் இணைந்த மழையாக கொஞ்சம் ஹாட்டுக்கு பிறகு மழைப்பொழிவு கொடுக்கும். பொறுத்திருந்து பாருங்க, அது கொடுக்கத்தான் போகுது. வரக்கூடிய நாட்கள்ல 10ஆம் தேதிக்குள் நல்ல மழைப்பொழிவு அப்பாச்சி கொண்டிருப்பதிலிருந்து நேகம் வரைக்கும், பொள்ளாச்சி வடக்கு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தோட பகுதிகளோட அந்த பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கு, வாளையாறு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கொடுக்கும். அதே போல கோயம்புத்தூர் வடக்கு பகுதிக்கும், நீலகிரி மாவட்ட பகுதிக்கும், ஈரோடுக்கும், இப்படியே கரூர் மாவட்டத்தின் அங்கங்கே மழைப்பொழிவு கொடுக்கும். ஆங்காங்கே நல்ல மழைனா ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர வட உள்பகுதிகள் மற்றும் டெல்டா பகுதிகள், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகள், டெல்டாவின் வடக்கு உள்பகுதிகள் ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுக்குன்னு சொல்லியிருக்கோம். 15ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் அடுத்த நிகழ்வு தீவிரமடைஞ்சு 18ஆம் தேதியிலிருந்து படிப்படியா மாத இறுதி நாட்கள்ல கண்டிப்பா வலுப்பெறும். மாத இறுதி நாட்கள்ல தென்மேற்கு பருவமழை வலுப்பெறும். அதே போல மேட்டூருக்கு கபினிலிருந்து மட்டும் தண்ணி வந்துட்டு இருக்கு. இந்த தண்ணி வரக்கூடிய நாட்கள்ல, அதாவது 10ஆம் தேதிக்கு மேல 5000 கனஅடியாக குறைஞ்சிரும். 5000 கனஅடி 3000 கனஅடியாக குறைஞ்சி நின்று போனாலும் போகலாம். ஏன்னா மழை நின்றால் நிறுத்திடுவாங்க. மழை வர்றதுனாலதான் திறந்து, மழை பெய்யறதுனால அபாய அளவை தாண்டி வர்றதுனால, அதாவது முன்னெச்சரிக்கையானமா திறந்து விட்டு இருக்காங்க. பருவமழை நின்னோடனே நிறுத்திடுவாங்க. நிறுத்தி ஒரு 5000 கனஅடியாக குறைஞ்சி நிறுத்தினாலும் மீண்டும் 18ஆம் தேதிக்கு மேல மாத இறுதியில திறக்கப்படும். அப்புறம் எப்ப கேஆர்எஸ் நிரம்போ, கேஆர்எஸ்க்கு இன்னும் 28 டிஎம்சி தண்ணி தேவை நிரம்புறதுக்கு. ஹேரங்கி அணை நிரம்பி இருக்கு.
ஹேமாவதி அணை பாதி நிரம்பியிருக்கு. ஹேரங்கில இருந்து 10,000 கனடியும் வருது. ஹேமாவதி நிரம்பினோடனே அதுல இருந்து தண்ணி வரும், குடகு தண்ணியும் வருது. ஆக 2 டிஎம்சி தண்ணி கேஆர்எஸ்க்கு வருது. குறைஞ்சபட்சம் 1 டிஎம்சி ஆகுது தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இந்த வரக்கூடிய இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 30 நாள்ல 31 நாள்ல கண்டிப்பா இந்த பற்றாக்குறையா இருக்கக்கூடிய 30 டிஎம்சியையும் நிரப்பிடும். அதாவது தினம் 1 டிஎம்சி வந்தா கூட 30 டிஎம்சி இந்த மாத இறுதிக்குள்ள நிரப்பிடும். மாத இறுதியில கர்நாடகாவின் கேஆர்எஸ் திறக்கப்படும், கபினியும் திறக்கப்படும். ஆகவே அதிலிருந்து தொடர்ந்து மேட்டூருக்கு நீர்வரத்து கூடி ஆகஸ்ட்ல மேட்டூர் மன்னிக்கவும், செப்டம்பர்ல மேட்டூர் செப்டம்பர் முதல் வாரத்துல, நான் சொல்றது அதிகபட்ச தாமதம் சொல்றேன், 100 அடியை தாண்டும். செப்டம்பர் முதல் வாரத்துல, செப்டம்பர் இறுதிக்குள்ள மேட்டூர் நிரம்பும். கண்டிப்பா 100 அடியை கண்டிப்பா தாண்டிடும். திறக்கக்கூடிய அளவிற்கு போதுமான தண்ணீரை கொடுக்கும் அளவில் தண்ணீர் வரத்து இருக்கும். செப்டம்பர் இறுதியில பலத்த மழை பிடிப்பு தமிழ்நாட்டிலும் சரி, கர்நாடகாவிலும், தென்னிந்தியா முழுவதும், ஆந்திர பிரதேச அருகே நிகழ்வு வந்து தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்துக்கு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தி, கர்நாடகா கோவாவிற்கு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தி, கேரளாவிற்கும் தென்மேற்கு பருவக்காற்றை கேரளா வழியாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக தென்மேற்கு பருவக்காற்றை ஊடுருவ செய்து மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளாவிற்கு மீண்டும் ஒரு நிலச்சரிவு எச்சரிக்கை செப்டம்பரிலே காத்திருக்கு. ஆகஸ்ட் இறுதியிலையும் மீண்டும் ஒரு நிலச்சரிவு காத்திருக்குது கேரளாவிற்கு. செப்டம்பர்ல கடும் எச்சரிக்கையாக இருக்கிறது. கடும் எச்சரிக்கை இருக்கு செப்டம்பருக்கு. செப்டம்பர்ல என்ன சார் எல்லாரும் எல் நினோங்கிறாங்க, மழை பெய்யாதுங்கிறாங்க, பருவமழையே முடிஞ்சு போச்சு இனிமே பெய்யாதுங்கிறாங்க. நீங்க மட்டும் சொல்றீங்கன்னா பொறுத்திருந்து பாருங்க, தயவுசெய்து பொறுத்திருந்து பாருங்க கொஞ்சம். அதுக்காக அதனால நாம நினைக்கும் பொழுது அது பெய்யாது, எல்லாம் சேர்த்து பெய்யணும் சொன்னமா, நீங்க நினைக்கும் பொழுது பெய்யல. ஒரே நாள்ல சேர்த்து ஒரே நாள்ல தென் மாவட்ட அணைகளை கிடுகிடுன்னு உயர்த்திச்சு. கபினி நிரம்பும்னு யாராவது சொன்னாங்களா? கபினி என்று குறிப்பிட்டு கபினி நிரம்பும் தேதியை குறிப்பிட்டிருந்தேன். நிரம்பி விட்டது. நேற்றைக்கு உபரிநீர் திறந்துட்டு இருக்காங்க. அதே போலதான் கேஆர்எஸ் நிரம்பும் நாள் ஆகஸ்ட் இறுதின்னு அப்பன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அது நிரம்பிய பிறகு தண்ணீர் திறக்கப்படும் இங்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதிகபட்ச தாமதம்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆகஸ்ட் இறுதி, புரியுதுங்களா? அதிகபட்ச நாள் தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடியே ஆகஸ்ட் மாத 25ஆம் தேதி 26ஆம் தேதி வாக்குல கூட கேஆர்எஸ் நிரம்பதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா செப்டம்பர்ல மேட்டூருக்கு கிடுகிடுவென தண்ணீரை கொடுத்து உயர்த்தும். கண்டிப்பா செப்டம்பர்ல மேட்டூரை நிரப்பும். பொறுத்திருந்து பாருங்க. கர்நாடகா கேரளாவில் வெள்ள ஆபத்து இருக்கிறது செப்டம்பர். அதை விட கூடுதல் எச்சரிக்கை என்னன்னா அக்டோபர் முன் 15 தேதி உச்சபட்ச தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டை ஒட்டிய ஆந்திர பிரதேசத்துல காற்று சுழற்சி அமைந்து தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டியுள்ள கர்நாடகா, தமிழ்நாட்டின் வடகடலோரம் வடவுள் பகுதியெல்லாம் தென்மேற்கு பருவமழை காலத்துல வடகிழக்கு பருவமழை பெரிய மழை பொழிய போகுது. மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்துல இறுதி 15 நாள் உச்சபட்ச மழை பொழிவை கொடுக்கும். அதே போலதான் கர்நாடகா, கேரளா, கோவாவிற்கும் தென் மாநிலங்களுக்கான மழை தாமதமடையும். பின்மழை தென்மேற்கு பருவமழை பின்மழைன்னு சொல்லிட்டே இருக்கோம். தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க. அதனால நீங்க வேதனையோ கஷ்டமோ படாதீங்க. எல்லினோ சூப்பர் எல்லினோ ஆகுது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது அமெரிக்க பக்கம், அது ஆசிய பக்கமும் வெப்பம் இருக்கிற காரணத்தினாலே அது படிப்படியாக ஆசிய பக்கத்துல வெப்பம் குறைந்து தென்சின கடல் வெப்பம் இருந்துட்டே இருக்கும். அங்கிருந்து நிகழ்வு வரும். தென்சின கடல் வெப்பமும் குறைந்த பிறகு தாய்லாந்து வளைகுடாவிற்கு மேற்கே உள்ள இந்திய பெருங்கடல் பகுதி, வடக்கு இந்திய பெருங்கடல், வங்கக்கடல், அரபிக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்லாம் வெப்பம் தொடர்ந்து இருக்கும் என்பதனால வடகிழக்கு பருவமழை நிகழ்வுகள் எம்ஜேஓலாம் தொடர்ந்து இந்திய பெருங்கடல் பகுதியிலேயே இருந்து கொண்டு கண்டிப்பாக சிறு நிகழ்வும் அதிக மழைப்பிடிப்பை வடகிழக்கு பருவமழை காலத்துல கொடுக்கும் சொல்லிட்டு இருக்கோம். அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழை தொடங்கி அதுக்கு முன்னாடி இறுதி கட்டமா தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை போல பெய்துவிட்டு அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழையாக மாறி சிறு நிகழ்வும் வலுத்த மழைப்பிடிப்பை கொடுக்கும். அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும். உள்ளணைகள்லாம் கண்டிப்பா நிரம்பும். கடலோர மாவட்டங்களுக்கு அச்சுறுத்து மழை இருக்கு. ஏரி குளங்களை நிரப்பு மழை இருக்கு. கண்டிப்பா ஏரி குளங்களை அகலப்படுத்தணும், ஆழப்படுத்தணும், கரைகளை வலுப்படுத்தணும். காரணம் எல்னினோ சூப்பர் எல்னினோ அடுத்த ஆண்டு கோடைக்கு வெப்பத்தை கூடுதல் கொடுப்பது உறுதி. அது அடுத்த ஆண்டு கோடையில வெப்பத்தை கூடுதலாக கொடுப்பது உறுதி, அனல் காற்றை கொடுப்பது உறுதி. ஆனால் அடுத்த ஆண்டு தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை எந்த பிரச்சனையும் இருப்பதாக தெரியவில்லை. இருந்த போதிலும் ஜனவரி மாதம் கடல் வெப்பம் எப்படி இருக்கிறது, நீரோட்டங்களின் திசை எப்படி இருக்கிறது என்பதை வைத்தான் நம்ம தீர்மானிக்க முடியும் என்பது தவிர 2026 தென்மேற்கு வடகிழக்கு பிரச்சனை இல்லை. இறுதி கட்டமாக இருக்கும்.
செப்டம்பர் அக்டோபர்ல வலுத்த பலத்த தென்மேற்கு இருக்கும்னு ஏற்கனவே நீண்ட காலமா சொல்லிட்டே இருக்கோம். அதே போல ஆகஸ்ட்லயும் இருக்கும், இறுதியிலையும் 15 தேதி 18 தேதிக்கு மேல நம்ம சொல்லிட்டே இருக்கோம். செப்டம்பர் அக்டோபர் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை 45 நாள் வலுத்து இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 18 இருந்து தொடக்கத்திலிருந்தே வலுவாக இருக்கும், சிறு நிகழ்வும் வலுவாக இருக்கும். அக்டோபர் இறுதி 12 நாளை விட நவம்பர் டிசம்பர் மிக அதிகமாக இருக்கும். தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கெல்லாம் அதிகமா இருக்கு. இலங்கைக்கும் அப்படித்தான் இருக்கு. வடகிழக்கு பருவமழை கொஞ்சம் கூடுதல் மழை தான் இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிகழ்வுகள் காலமாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். சரி, வேதாரண்யம் பகுதிக்கு இந்த ஆண்டு இப்போ மழைப்பொழிவு கொடுக்குமா? நான் கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல 10ஆம் தேதிக்குள்ள ஒரு மழைப்பொழிவாவது குறைந்தபட்சம் கொடுக்கும். ஆனால் டெல்டாவின் பிற பகுதிகளில் அவ்வப்பொழுது இருந்துட்டு இருக்கோம். அடிக்கடி பெய்யக்கூடிய மழை இந்த வரக்கூடிய நாட்கள்ல வடகடலோரம், வடவுள் பகுதிகள், திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகள், திருப்பத்தூர், வேலூர் மாவட்ட பகுதிகள், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் சென்னை, திருவள்ளூர் வரைக்கும் உள்ள பகுதிகள் அடிக்கடி மழைப்பொழிவு கிடைக்கும். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.